வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சான்வியில் கணவாய் மீன் குழம்பு எப்படி செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 8 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். 8 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் வதக்கி விடுங்க. தீயோட அளவை குறைச்சி வச்சுட்டு வதக்கிக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவு வதக்க வேண்டாம், ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், அந்த அளவு வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி அரை முறி தேங்காய் திருவி எடுத்துருக்கிறேன். அரை முறி தேங்காய் போதும். இப்போ பாருங்கள், கலர் ஓரளவு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குனா போதும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணி 3 தக்காளி சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த துண்டுகள் இல்லாமல் நல்ல பேஸ்ட் மாதிரி மசிகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்குறதுக்காக நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வந்துடும், கொஞ்சம் நேரத்துலேயே மசிஞ்சிடும். நம்ம மூடி போட்டு வச்சுட்டு இந்த ஆற வச்ச மசாலாவை அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அந்த தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி மசிஞ்சிடுச்சு. இதை விடவும் நல்லா மசியணும். கொஞ்சம் கூட மசிகிற அளவு வதக்கிக்கோங்க. தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த அளவு மசிஞ்சால் போதும். இதுக்கப்புறமா துண்டுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நசுக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம். நம்ம இனி கணவாய் மீன் சேர்க்கும்போது அதிலிருந்து தண்ணி ஊறும். அதனால் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்தோன்னா கிரேவி ரொம்ப தண்ணி ஆகிடும்,
நல்லா இருக்காது. அதனால் இதுதான் கரெக்டான அளவு. இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். இதை இனி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விடணும். இப்போ நம்ம இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கழுவி வச்சுருக்கிற கணவாய் மீனை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ கணவாய் மீன் எடுத்துருக்கிறேன். கணவாய் மீனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா கட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள், அதிலேருந்து தண்ணி ஊறும். அப்போ இந்த கிரேவியோட அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட அளவு கூடிடுச்சு. நல்லா கொதிக்கட்டும். அடுத்ததான் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறமா உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க, குழம்பு வற்றி வரட்டும். இப்போ கணவாய் மீன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா கட்டி ஆயிடுச்சு. கணவாய் மீன் துண்டுகளும் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த கணவாய் மீன் குழம்பு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.